மாற்றுத்திறனாளி சரவணன் கடந்த சனிக்கிழமை பொழிச்சலூரில் உள்ள அகதீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார். அதன் பிறகு கோவிலில் உள்ள பூசாரி அறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு இருந்த பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் மகன் தினேஷ் பாபு சாதியை சொல்லியும் தகாத வார்த்தைகளாலும் திட்டி எதற்காக கோவிலுக்கு வருகிறாய் என கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சரவணனை தாக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக தினேஷ் பாபுவிற்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டதாகவும் சரவணன் அங்கிருந்து புறப்பட்ட போது கோவில் வளாகத்தில் வைத்து திட்டி நெஞ்சில் எட்டி உதைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாற்றுத்திறனாளி சரவணன் நிலைதடுமாறி கீழே விழுந்தார். இது தொடர்பான அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கஷ்டப்பட்டு எழுந்து தனது வாக்கிங் ஸ்டிக்கை சரவணன் எடுக்க முயன்ற போது சரவணன் மீண்டும் தாக்கியுள்ளார். காயமடைந்த சரவணன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அங்கு வனஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அவரை வழிமறித்து விரட்டினர். சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனை அறிந்த தினேஷ் பாபு மருத்துவமனையில் இருந்து திடீரென பாதியிலேயே மாயமாகியுள்ளார். தினேஷ் பாபு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார். அப்புறம் மாரில் எட்டி வச்சாப்புல இதுதான் நான் பின்னாடி ஓடுனேன். இப்போ ட்ரீட்மெண்ட் ஏன்னா அவங்களை தரமாட்டுறாங்க? ஏன் ஒன்றுமே புரியலங்க. நீங்கள் செங்கல் போட்டு போங்க, எங்கள் ஃபெசிலிட்டி இல்லைன்றாங்க. ஒரே வாட்டில் முடிச்சுட்டாங்க. நெஞ்சு வலிக்குதுங்க. அங்கே இந்த இடம் எட்டு வச்ச இடம் வலிக்குது. எனக்கு தலை வந்து இருக்குது. அதேமாதிரி கண் வந்து ஒரு சைடு வலிக்குது. அதனால் தலை பாரமாக இருக்குது. எனக்கு ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கே இந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்றாங்க. இதை நான்